மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திருப்பத்தூர் அருகே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பம் விழுந்து ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் செங்குட்டவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் செங்குட்டவன். காயமடைந்திருக்கக்கூடிய அந்த ஒருவரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? முறையான அனுமதி பெற்றுதான் அங்கு கொடிக்கம்பம் வைக்கப்பட்டதா? கண்டிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எண்மண் எண்மக்கள் என்ற இதழில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நிலையில நேற்று திருவண்ணாமலை மாவட்டமான திருவண்ணாமலை செங்கம் சிங்காரப்பேட்டை போன்ற பகுதிகளில் நேற்று காலை தொடங்கிய நடைப்பயணம் இன்று மாலை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான இன்று மாலை வந்தடைந்தார். அப்போது அவரை வரவேற்பதற்காக திருப்பத்தூர் பாஜக கட்சியினர் பல்வேறு இடங்களில், அதாவது திருப்பத்தூர் முதல் ஆம்பூர் வாணியம்பாடி வரையில நெடுஞ்சாலை வழியில பல்வேறு இடங்களில் வந்து கொடிக்கம்பங்கள் தோரணங்கள் போன்ற பொருட்கள் கட்டி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில திருப்பத்தூர் இன்று மாலை 3 மணி அளவில் திருப்பத்தூர் புதுப்பேட்டை சாலையை கூட்டுரோடு அருகில் இன்று மாவட்ட தலைவர் அண்ணாமலை வந்தடைந்தார். அவரை வரவேற்பதற்காக அதாவது ராட்சத அளவில் சுமார் 100 அடி அளவிலான கொடிக்கம்பம் அந்த இடத்தில் நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அப்போது வரவேற்பு அளித்த கூட்ட நெரிசலில் அந்த கொடிக்கம்பம் அங்கிருந்து அருகில் சாய்ந்தது. அப்போது புதுப்பேட்டை ரோடு பகுதியை சார்ந்த அதாவது அப்துல் கனி என்பவருடைய மகன் கலீல் அவருடைய மண்டை மீது விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்காக கொண்டு சென்றார்கள். இதுபோல் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக திருப்பத்தூரில் பல்வேறு பகுதியில், அதாவது ஒரு சில இடங்களில் அனுமதி பெற்றும் பல இடங்கள் அனுமதி பெறாமலும் பல்வேறு இடங்களில் உயர்கோபுர மின்விளக்கு அளவிற்கு கொடிக்கம்பங்கள் நட்டு வைத்தது இந்த விபத்துக்கு பெரும் காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் புதுப்பேட்டை சாலையிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து தற்போது பஸ் நிலையம் அருகில் உள்ள லட்சுமி கேப் என்ற பகுதியில் தற்போது பேசி வருகிறார். இங்கிருந்து இந்த கொடிக்கம்பம் விழுந்தது அந்த பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி செங்குட்டவன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.